ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் March 5 உங்களுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த தமிழ் எக்ஸாமில் பேப்பரோட கரெக்ஷன் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் கீழே சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்டு பிளாக் இந்த பென் யூஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். அதேபோல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து சொந்தமாக நீங்கள் எழுதலாம். அதாவது கதை எழுதக்கூடாது. கதை எழுதாமல் சொந்தமாக எழுதலாம். அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கணும். அதே சமயம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா முழு மதிப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது, ஒரு கொஸ்டின் வந்து நிறையா மிஸ்டேக் இருந்தாலும் அந்த கொஸ்டின் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிருக்கீங்க, பட் மிஸ்டேக் நிறையா இருக்குது. ஒரு மிஸ்டேக் காமல் குறைப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் 2 மார்க் பொறுத்தளவுக்கு 1.5 மார்க்கு மேலே குறைக்கக்கூடாது. அதே போல் 4 மார்க்கு 3 மார்க்கு மேலே குறைக்க மாட்டாங்க. 6 மார்க்கு 4.5 மார்க்கு மேலே குறைக்க மாட்டாங்க. அப்போ 2 மார்க்கு அரை மார்க் கிடச்சிடும், 4 மார்க்குக்கு 1 மார்க் கிடச்சிடும், 6 மார்க்கு 1.5 மார்க் கிடச்சிடும். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து 8வது பாயிண்ட் பார்த்தோம்னா 1 வேர்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் எழுதி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்களோ கண்டிப்பாக அந்த கொஸ்டினோட நம்பர் போட்டுக்கணும். இல்லைன்னா அதுக்கு மதிப்பெண்கள் வழங்கக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 14 1 வேர்டு, அந்த 14 1 வேர்டு கொஸ்டின் நம்பர் எழுதிருக்கணும், ஆப்ஷனில் இருக்கணும், ஆன்சரில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மார்க் அந்த 14 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பிரிவு 2 பாருங்கள். பிரிவு 2ல் வந்து செயலோட குருவினா. இதில் வந்து 4 கொடுத்து நம்ம 3 எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அதாவது 15வது கொஸ்டின், இனம் மொழி குறித்த ரசூல் கம்சுதோ பார்வையை குறிப்பிடுக. அப்போ அதில் வந்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை, இது மட்டும் எழுதினாவே 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து 16, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செயலின் வலிமை, தன் வலிமை, பகையின் வலிமை, துணையாளர் வலிமை. இது 4 எழுதினா ஒவ்வொன்றுக்கு 6 மார்க்கு. ஸோ 2 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து என்ன 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறவர்கள், எண்ணுபவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள். அது 2 தான் ஆன்சர். அது எழுதுனா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து செந்தூக்குன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் எழுதுனா 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து பிரிவு 2ல் உரைநடையில் உள்ள குருவினா. ஸோ 3 கொடுத்து நம்ம 2 எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 4 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பாயிண்ட்டில் ஏதேனும் 4 கருத்துக்கள் எழுதியிருப்பேன் முழு மதிப்பெண் வழங்கலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 4 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கணும். அப்போ 2 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து 20வது கொஸ்டின், அதுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் கிடச்சிடும். 21, இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள். அதுக்கு வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. 3 வகைகள் கேட்டிருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. 3 எழுதுனா நமக்கு 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து பிரிவு 3. பிரிவு 3ல் 9 கொடுத்துருப்பாங்க 2 மார்க்கு. அதில் வந்து நம்ம 7 எழுதணும். அதில் வந்து கண்டிப்பாக பகுப்பது உறுப்பிலக்கணம், உணர்ச்சி விதி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் 22வது கொஸ்டின், உயிரீது மெய்யீது பற்றி எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அதை பற்றி எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து 2 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து பகுப்பது உறுப்பிலக்கணம் 2 கொடுத்து நம்ம 1 எழுதணும். அலர்ந்து, அந்த அலர்ந்து அப்படிங்கிறத பிரித்து எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அந்த அலர், எத்து, ஊ அப்படி எழுதுறீங்க, அதுக்கு வந்து 1 மார்க் கிடச்சிடும். அது என்ன அப்படி எழுதுறதுக்கு 1 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து புணர்ச்சி விதி, அதுவும் அதே போல் 2 கொடுத்து நம்ம 1 எழுதணும். இழுக்கின்றி, அதை பிரித்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அது என்ன விதி, புணர்ச்சி விதி என்ன எழுதுறதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்கி எழுதுக. பழம் உண்டு பால் குடித்தான், பழம் தின்று பால் பருகினான், காகம் கத்த மயில் கூவியது, காகம் கரைய மயில் அகவியது. ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு நமக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து மயங்கல் சொற்கள், உலை 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 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதை 3 யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக எழுதணும். நீங்கள் சொந்தமாக எழுதலாம், ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 27, வல்லினமைகளை இட்டு எழுதுக. அந்த 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்கே இச்சு, இக்கு, இத்து எங்கே வருதுன்னு பார்த்து கரெக்டாக நம்ம வந்து போட்டு எழுதணும். அடுத்து 28, கலை சொல்லாக்கம். கலை சொல்லாக்கம்னா என்ன அப்படின்னு எழுதணும்னா நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 29, ஒரு தனித்தனியாக அந்த வேர்டு வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக நம்ம வந்து செய்யணும். 2 சென்டென்ஸாக மாற்றி எழுதணும். இந்த எழுதிருக்காங்க இல்லையா. 29 பாருங்கள், மயில் ஓர் அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும். இந்த மாதிரி 2 எழுதும்போது நமக்கு 2 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து 30, பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. கால்நடை அல்லது பின்னாடி, ஏதாவது 1 தான் எழுத போகிறீங்க. கால்நடை, அந்த கால்நடை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அது 2ஆக பிரித்து, கால் நடை 2ஆக பிரித்து அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அப்போ 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து பகுதி 3, சிறுவினா. 4 கொடுத்து 2 எழுத போகிறீங்க. செய்யுள் உள்ளது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்வர் ரத்தினம் பாடத்தான் வேண்டும் என குறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுந்தாவே உங்களுக்கு வந்து 4 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து 32 பாருங்கள், சலச வாவியில் செங்கயல் பாயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இடம் சுட்டி பொருள் எழுதுக. அப்போ அது என்ன இடம் எழுதுனா 1 மார்க்கு, அதோட பொருள் எழுதுனா 1 மார்க்கு, அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 33, விரும்பியதை அடைவது எப்படி.
அதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 பாயிண்ட்ல ஏதாவது 4 கருத்துக்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நம்ம எழுத தேவையில்லை. ஸோ 4 பாயிண்ட் எழுதினா போதும். அதுக்கடுத்து 34 அதுலேயும் அதே போல தான் இவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 4 பாயிண்ட் எழுதினாவே போதுமானது. அடுத்து 35 பாருங்க, பிரிவு 2 உரைநடையில் உள்ள சிறுவினா. ஸோ இதுக்கு அதே போல் 4 கொஸ்டின் நீங்கள் 4 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 2 கொஸ்டின் எழுத போகிறீங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த மெயினான பாயிண்ட் 4 ஒவ்வொன்றுக்கு 4 பாயிண்ட் நீங்கள் எழுதினாவே 4 பாயிண்ட் கரெக்டாக எழுதினாவே ஒவ்வொன்றுக்கு 4 கொடுத்துருவாங்க. அவங்களே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏனும் 4 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரிவு 3 பாருங்க. பிரிவு 3 5 கொடுத்து நம்ம 3 எழுதணும். அதில் ஃபர்ஸ்ட் அணி 1 அணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அல்லது கொடுத்து ஒரு குறள் கொடுத்து அதில் உள்ள அணி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அணி கொடுக்கும் பொழுது அந்த அணியோட விளக்கத்தை நீங்கள் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கடுத்து பொருத்தம் எழுதினீங்கன்னா 1 மார்க். அப்போ மொத்தம் 4 மார்க் கிடைச்சிடும். அதுக்கடுத்து ஒரு குறள் கொடுத்து அவங்களே குறள் கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அதில் வந்து அந்த குறளில் வர அணி என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. அந்த அணியோட விளக்கம் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. அதுக்கடுத்து பொருத்தம் எழுதுனா 1 மார்க்கு. இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கிய நேயம் பாராட்டுகள். ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டோட மைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் எழுதினீங்கன்னா 1 மார்க் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அதில் உள்ள நயங்கள் நிறைய மோனை, எதுகை, இயைபு, முரண், அணி, சந்தம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து ஏதாவது 3 எழுதுனா போதும். ஸோ 3 நயத்துக்கு 3 மார்க்கு, மைய கருத்துக்கு 1 மார்க்கு. அப்போ 4 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கடுத்து 41 2 பழமொழி கொடுத்து அதை வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த பழமொழிக்குள்ள மீனிங் எழுதணும். அந்த மீனிங் எழுதிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கடுத்து கதை எழுதிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 மார்க்கு. இதெல்லாம் நம்மளால் ஓனாக எழுதுறது தான். அதுக்கடுத்து 42 வா என்ற வேர்ச்சொல்லை வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயராக மாற்றி எழுதுக. அப்போ அந்த வாங்கிற வார்த்தையை வச்சு 4 விதமாக நம்ம எழுதும் பொழுது அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 43 தமிழாக்கம் தருக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்டையும் வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுத்தது தமிழில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து 4 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து 43 இன்னொன்று பார்த்துக்கோங்க, செவி மாற்று திறனாளுக்கான மாற்று வினா. இதை யாருமே அட்டன் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா தமிழாக்கம் தான் எழுதணும். சரிங்களா? இது வந்து காது கேட்காத ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணக்கூடாது. அடுத்து பகுதி 4. பகுதி 4 பார்த்தீங்கன்னா நெடுவினா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். இப்போ இந்த நெடுவினா பொறுத்தளவுக்கு 6 பாயிண்ட், மெயினான 6 பாயிண்ட் நீங்கள் எழுதிருக்கணும். 6 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதணும். 6 பாயிண்ட் எழுத போகிறீங்க, அதாவது சப்ஹெட்டிங் எழுத போகிறீங்க, அது கீழே அதை பற்றி விலைக்கு எழுத போகிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க. பாருங்க, எல்லாமே அதே போல. 44 ஆவணம் பாருங்க, அடக்குமுறைமை. அடக்குமுறைமையில் வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளில் அடக்குமுறைமை அதிகாரத்தில் பிற கருத்துக்கள் எழுதியிருந்தாலும் மதிப்பெண் வழங்கலாம். 3 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் எழுதினாலும் அதுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 45 ஆனா பாருங்க, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது போன்ற இயற்கை வேளாண்மை தொடர்பான மேடை பேச்சிற்கான உரையை. ஸோ இதைத்தான் எழுதணும் அப்படிங்கிறது. இது போன்று நீங்கள் வேறு ஏதாவது எழுதினா கூட கரெக்டாக எழுதிங்க அப்படின்னா உரிய மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 45 காற்றில் கலந்த பேரோசை. மேடையில் வாழ்ந்த மனிதர் ஜீவா, அந்த கதையின், அதாவது இந்த உரையில வரக்கூடிய ஜீவாவின் கனவு, அதை பற்றி நீங்கள் எழுதும் பொழுது அதில் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ மெயினான 6 பாயிண்ட்டு, அதாவது 6 சப்ஹெட்டிங் எழுதி அந்த 6 சப்ஹெட்டிங்க்கும் விளக்கம் கொடுக்க போகிறீங்க. அதை எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மார்க் கிடச்சிடும். அதே போல் 46 ஆனா பாருங்க, பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவில் அறிவனை யாவை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் கொடுத்தாங்க. இதுலேயும் அதே போல் பொருத்தமான 6 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் கொடுத்துட்டாங்க. 47 ஆவன்னா பிம்பம் கதை. அந்த பிம்பம் கதையை வந்து அந்த கதைக்கு ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. உட்தலைவர் சப்ஹெட்டிங் போட்டு ஒரு 4 சப்ஹெட்டிங் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4 மார்க்கு. அப்புறம் முடிவுரை எழுதிங்கன்னா 1 மார்க். அப்போ ஈஸியாக 6 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பகுதி 5 மனப்பாட பாட்டு. ஸோ 2 கேட்பாங்க, 1 மனப்பாட பாட்டு, 2வது வந்து குறள். இப்போ மனப்பாட பாட்டு நீங்கள் எழுதும்போது அந்த மனப்பாட பாட்டு வந்து எந்த செய்யுள் எந்த பாட்டில் இருக்குது, அதே போல் அந்த பாட்டோட ஆசிரியர் அது 2மே நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அந்த பாட்டை எங்களுக்கு சேர்த்து எழுதணும். அப்போ தான் 4 மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்து குறள் வந்து செயலென முடியும் குறள் கேட்டிருக்காங்க. இதில் 2 குறள் இருக்குது. 2 குறள் நீங்கள் ஏதாவது 1 எழுதினா போதும், 2மே எழுத தேவையில்லை. ஸோ 1 எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான். 11th தமிழை பொறுத்தவரைக்கு இந்த ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. இந்த ஆன்சர் கீ உள்ள மாதிரி நீங்கள் எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஃபுல்லாக கதை எழுதணும், 2 பக்கம் எழுதணும், 3 பக்கம் எழுதணும் அப்படிலாம் தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 பாயிண்ட் எழுதினாலும் கரெக்டாக எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த மார்க்கை வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. தமிழை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக 85+, 90க்கு 85+ வந்து ஈஸியாக வந்து வாங்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் சொன்ன கருத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஆன்சர் கீ படி நீங்கள் படிச்சிங்க. இந்த 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது, படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் வாங்கலாம்.
ஓகே, தேங்க்யூ.